ஓகே நண்பர்களே, தேர்வுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஸோ இப்ப உங்களுக்கு வந்து தமிழ்ல இருந்தா கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இதுல வந்து எத்தன மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு நீங்க இறுதியா எனக்கு சொல்லிருங்க. நான் கேள்வி வாசிப்பேன். 4 ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஏயா, பியா, சியா, டியா மட்டும் நீங்க சொன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க சொல்ற அந்த ஏபிசிடிங்கிற தட்டி விடுற டைமும், நீங்க எக்ஸாம்ல போய் கிளிக் பண்ற டைமும் ஒரே டைம் தான். ஸோ இது ஒரு லைவ் டெஸ்ட். நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ப்ளீஸ் கான்சன்ட்ரேஷனாக கொஸ்டினில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த உங்களுக்கு கொஸ்டின்ஸை இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கு ரிப்ளை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவேன். உங்கள் நேமை போட்டு பண்ணுவேன். ஸோ நான் கேள்விகள்லாம் எழுதி வச்சுக்கிருவேன். நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களுமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷெட்யூல் பார்க்காதவங்க டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற தலைப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம தேர்வு பார்க்கலாம். தேர்வு 2. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறு நாமும் சொல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் போட்டித் தேர்வுலையும் கேட்குறாங்க. ஸோ அதனால இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏஆ, பியா, சிஆ, டியா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பார்க்கலாமா? டக்குன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். மரபு. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறு நாமும் சொல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரபு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். பூ பறித்தால் என்பது எந்த வகை மரபை சேர்க்கிறது? பூ பறித்தால் அப்படிங்கிறது எந்த வகை மரபை சேர்க்கிறது? இதுல நான் கொஞ்சம் இலக்கணமும் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 1 to 5th அந்த இலக்கணங்கள் இருக்கு. சரியா? ஸோ அதனால தான். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? வினை மரபு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். வினை மரபு. ஏன்னா பூ பறித்தால் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது. ஸோ அப்படி செயலை குறிக்கும் பொழுது அது என்ன மரபா இருக்கும்னா வினை மரபா தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. கரெக்டுனா மார்க் போட்டே வாங்க. இந்த மாதிரி கூட கோடு போட்டுக்கோங்க. ஒரு 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 ஆன்சர் கரெக்ட்னா 1, இன்னொரு ஆன்சர் கரெக்ட்னா இன்னொன்று, இப்படியே ஒன்று ஒன்றா போட்டே வாங்க. லாஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி கூட போடலாம் ஈஸியா. அடுத்து பாருங்க. ஆந்தை அலரும் என்பது எந்த வகை மரபை குறிக்கிறது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு இலவசமாக ஆன்லைன் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல உங்களுக்கு இனி வரக்கூடிய உங்களுக்கு எல்லா டைட்டிலையுமே வந்து வகுப்புகள், ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாமே சொல்லுவோம். சரியா? கடைசி வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆந்தை அலரும் அப்படிங்கிறது எந்த வகை மரபை குறிக்கிறது அப்படின்னா ஒளி மரபு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஒளி மரபு. ஸோ மரபு வகைகள் பற்றி இந்த 1 to 5th வந்திருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது இது. கட்டையா, கம்பியா, காந்தமா, மின்சாரமா? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? காந்தம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். காந்தம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் கடைசியில் மார்க் எவ்வளோன்னு கணக்கு பண்ண முடியும். நான் கொஞ்சம்
ஸ்லோவாக போகாமல் ஃபர்ஸ்ட்டாக போகிறேன். ஏன்னா வந்து நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நான் சொன்னேன் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு டைம் வந்து எக்ஸாம் டயத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிப்பேன். அப்போ தான் அந்த டைம் வந்து உங்களுக்கு செட் ஆகும். சரியா, ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இல்லாமல். உலகின் முதல் மொழி மூத்த மொழி எது? 1-2 கேள்வி தான் ஈஸியாக இருக்கும், மீதி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருப்பேன். இது எல்லாமே 1 to 5th தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் என்ன இருக்கோ அதுக்குள்ளேருந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம 6th to 10th ஒரு போட்டுருவோம். ஸோ வீக்லி ஷெடியூல் தான் நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வாரம் ஒரு ஷெடியூல் வரும். வீக் ஷெடியூல் நம்ம வந்து முடிச்சிருவோம். சரியா, ஓகே. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில், தமிழ். சரியான விடைய கரெக்டாக பாருங்க. நான் ஏஆ பிஆ சிஆ டிஆன் மட்டும்தான் அனுப்ப சொல்லியிருக்கேன். உலகின் முதல் மொழி மூத்த மொழி எதுன்னு கேட்டா தமிழ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கலை என்பதன் பொருள் என்ன? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கரும்பு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கரும்பு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல எனக்கு மார்க் சொல்லணும். ஓகே, அடுத்து பார்க்கலாமே. என்று சொல்லை குறிக்கும் சொல் என்பதன் பொருள் என்ன? இப்பிறப்பு, இப்பரப்பு, பிறப்பு, மறுபிறப்பு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் அப்படின்னு சொல்லணும். ஏஆ பிஆ சிஏ டிஆ? ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. எஸ்ஜிடி பிடி 2 பேருக்குமே தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு படிங்க. ஸோ சரியான பதில் பார்த்துடலாம். இப்பிறப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், இப்பிறப்பு. ஓகேயா, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்பிறப்பு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? பொருள் கூட்டல் இல்லாருக்கு என்பதை சேர்த்து எழுதினால் கிடை சொல் என்ன? ஆன்சர் பார்த்துடலாமா? ஏஆ பிஆ சிஆ டிஆன் தான் அனுப்ப சொன்னேன். ஆன்சர் பார்த்துடலாமா? பொருள் இல்லாருக்கு அப்படின்னு வரும். அதில் கரெக்டான ஸ்பெல்லிங்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பொருள் இல்லாருக்கு. கரெக்டா? அடுத்து பார்க்கலாம். பசி வந்தால் டேஸ் போகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி. ஸோ அதனால எல்லாருமே ஈஸியாக மார்க்ஸ் சொல்லிடுவீங்க, ஒரு பாயிண்ட் எடுத்துருவீங்க. ஸோ 30க்கு உங்களால் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்க முடியுது அப்படிங்கிறதான் இந்த வீக் ஃபுல்லாக நான் பார்க்க போகிறேன். அண்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸை நான் கூட்டிகிட்டே இருப்பேன். ஸோ இதனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரைஸ் ஆகும் மார்க்கு அண்ட் கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாமே. சரி, பசி வந்தால் டேஸ் போகும். ஓகே, சரியான பதில் என்ன நம்மளுக்கு தெரியும். ஆப்ஷன் சி, 10ம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10ம் போகும். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். ஸோ இதுதான் சரியான பதில். இது நம்ம 1 to 5th தமிழுக்குள்ள கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்காதீங்க. கேட்டால் ஈஸியானதில் ஈஸியாக மார்க் எடுக்கணும். சரியா? பொருளால் நம் வாழ்வு டேஸ் பெறும். நலமா, வளமா, சுகமா, செம்மையா? ஃபாஸ்டா அனுப்புங்க ஆன்சரை. ஏஆ பிஆ சிஆ டிஆ? பொருளால் நம் வாழ்வு என்ன பெறும்? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பொருளால் நம் வாழ்வுல என்ன பெருகும் அப்படின்னா வளம் பெருகும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க, மார்க் போட்டே வாங்க.
அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் எது கரெக்டான ஆன்சர்னு செலக்ட் பண்ணி அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியானதை செலக்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, ஆன்சரை பார்த்துடலாமா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா வருது? அகல உழுவதை விட ஆழ உழு, இதுதான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஸோ ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அகல உழுவதை விட ஆழ உழு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சரியான தொடரை தேர்வு செய்க. மிஞ்சினால் நஞ்சு அளவுக்கு அமிழ்தவும். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக வாக்கியங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு ஃபாஸ்ட்டாக எழுதி அனுப்புங்க. அனுப்பிட்டீங்களா? ஆப்ஷன் பார்க்கலாமா? ஏன்னா இது ரொம்ப ஈஸியானது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இதான் வந்து சரியான பதில், சரியான தொடர். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் லைவ்ல வந்து ஏபிசிடிங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டே இருங்க, நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ கடைசியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் கெத்தாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ 1 மார்க் எடுத்தாலும் நீங்கள் சொல்கிற பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? உங்களை நீங்களே வெளியே காட்டுறது தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகல. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே மாதிரி ஒரு வார்த்தை, அதை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழமொழி மாதிரி உள்ள வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. இல்லை சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டிஎன். ஏஆ பிஆ சிஆ டிஎன் அனுப்பிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பெண்கள் நாட்டின் கண்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரியான தொடர் அதுதான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்தது அடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல சரியான தொடர் எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏஆ பிஆ சிஆ டிஆ. ஃபாஸ்டா அனுப்புங்க. ஓகே, சரியான பதில் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? ஆப்ஷன் டி ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மார்க் போட்டுட்டே வாங்க சைடில். ஸோ கடைசியில் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லைவ் டெஸ்ட் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. ஸோ கொஸ்டினில் உங்களோட கான்சன்ட்ரேஷனை செலுத்துங்க. அண்ட் ஃபைண்ட் இறுதியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்,
எல்லாமே ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கோர் எவ்வளோ, ஸோ ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சேர்க்கணுமா, எதா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை ஆட் பண்ணிட்டே வருவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டே இருங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரியான தொடரை தேர்வு செய்க. இதுவும் அதே தான். இதில் வந்து எது சரியான தொடர்னு கண்டுபிடிங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? இந்த வீக்கோட ஷெடியூல் பார்க்காதவங்க டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கும். ஸோ பேப்பர் 1 பாஸ் ஆனவங்க, பேப்பர் 2 பாஸ் ஆனவங்க தாராளமாக எஸ்ஜிடி, பிடி எழுதலாம். ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். 500 இலவச தேர்வுகள் போட்டிருக்கோம், 60 நாள் பிளான் போட்டிருக்கோம், ஸ்டடி பிளானு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன்ஸ் டெலகிராமில் ப்ரீவியஸ் டேயில் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட் போர்ஷனுக்குரிய டெஸ்ட் நடக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சிறுதுளி பெருவெள்ளம். கரெக்டாக ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஈஸியாக தெரியும், ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்த்துங்கிறனால ஈஸியாக தெரியுற மாதிரி தெரியும். அதுக்கடுத்து போக ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கவனமாக பாருங்கள் டெஸ்ட்டை. திரை என்ற சொல்லின் பொருள் என்ன? என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. மலையா, வலையா, அலையா, சிலையா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணோம், டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது. 1 to 5th தான் நம்ம இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீக் ஃபுல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கவர் பண்ண போகிறோம். அப்படி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இது வந்து மார்னிங் ஈவினிங் ஒரே சப்ஜெக்டாக நடக்கும். ஓகேவா? அண்ட் பெர் டேக்கு பெர் சப்ஜெக்ட் 5 நாளைக்கு 5 சப்ஜெக்ட் கவர் பண்ணுறோம். அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு 150 மார்க்குக்கு நடக்கும். இந்த வீக்கே உங்களுக்கு 18 டெஸ்ட் நடக்கும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். அலை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அலை. ஃபுல் மார்க் எடுக்கணுங்க. கொஸ்டின் கஷ்டமாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. பண்ணுனா அந்த கொஸ்டின் ஈஸி. நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா அந்த கொஸ்டின் கஷ்டம். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, பண்ண முடியலன்னா படிக்கல, அவ்வளோதான் விஷயம். சிம்பிள். ஓகேங்க. முத்தமிழ் என்பது இயல், இசை என்ன வரும்? இது எல்லாத்துக்குமே தெரியும். ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறேன். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி. அடுத்து செம்மையா கோல்டு பிடிச்சிருக்கு. பிறமொழி சொற்களை மாற்றி தமிழ் எழுதுக. கரெக்டானதை சூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு பிறமொழி சொற்களை மாற்றி தமிழில் எழுதுக. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்டா அனுப்புங்க ஆன்சரை. ஓகே, பார்க்கலாமா ஆன்சரை? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக எழுதிக்கிங்களான்னு ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே,
ஒவ்வொரு மார்க்கையும் 1 1 1 1 1 அப்படி போட்டே வாங்க, அதாவது சரியா எழுதிருக்கிறதுக்கு. சரியா, அதை லாஸ்டா கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்களை மாற்றி தமிழில் எழுதுக. நான் டிராயிங் போட்டியில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். ஏஆபியா சிஆர்டியா? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஏபியா சிஆர்டியான்னு. இதுல வந்து நான் வரைபட புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். சோ இதுலயுமே ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கரெக்டா? ஓகே, அடுத்து பணம் என்றால் இவற்றை பிரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் சரியான பிரித்தெழுத சொல் என்ன? ஏஆபிஎஸ்சிஆர்டிஏ அனுப்பிட்டீங்களா? பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆன்சர் பார்க்கலாமா? பணம் கூட்டல் என்றால் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பணம் கூட்டல் என்றால். ஓகே, அடுத்து போகலாம். எண்ணுதல் என்ற சொல்லுக்குரிய சரியான பொருள் என்னவாக இருக்கும் என கூறுக. ஏஆபிஎஸ்சிஆர்டிஏ? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்ம இலவசமாக வகுப்புகள், இலவச ஆன்லைன் தேர்வுகள், மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மேக்ஸுக்கு எக்ஸ்பெஷலி மெட்டீரியலாக கொடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேவா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? நினைத்தல் ஆப்ஷன் பி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணுறக்கு ஏற்ற மாதிரி டிக் போட்டுட்டே வாங்க. சரியா? ஸ்கோர் எவ்வளோன்னு லாஸ்ட்டாக தெரியணும். அடுத்து என்றெண்ணி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சரியான சொல் என்ன? ஏபிஎஸ் சிஆர்டிஏ? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? என்று கூட்டல் எண்ணி. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. கரெக்டானவங்க டிக் போட்டுட்டே வாங்க. ஓகேவா? 30 கேள்விகளுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நான் கணக்கெடுப்பேன். இதை பொறுத்த அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அது உங்களால் முடியுதான்னு பார்ப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். எடுத்தோடனே ரொம்ப ஹையாக கொடுத்தா அது வந்து கஷ்டமாக தெரியும். முதல் நாள் மட்டும்தான் எழுதுவீங்க, அடுத்தெல்லாம் எழுத மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து ஈஸி டு கஷ்டங்கிற மாதிரி போகணும். சரியா? ரேடியோ என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது என கண்டறிக. ஏஆ பிஆ சிஆர்டியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி வானொலி. ஆப்ஷன் சி வானொலி. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஏஆபிஎஸ்சிஆர்டிஆன்னு மட்டும்தான் உங்களை அனுப்ப சொல்கிறேன். சேம் இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் எடுக்கும். ஏன்னா அதில் கிளிக் பண்ணுவீங்க, இதில் ஒரே ஒரு லெட்டரை மட்டும் தட்டி விடுறீங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அலமாரி என்ற சொல்லோட
பிறமொழி சொல்லுக்கு இது எந்த தமிழ் சொல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆன்சர் பார்க்கலாமா? நிலை பேலை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், நிலை பேலை. ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. மஞ்சு விரட்டு என்பது எதை குறிக்கும் விளையாட்டு ஆகும்? மஞ்சு விரட்டு என்பது எதை குறிக்கும் விளையாட்டு ஆகும்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஏறு தழுவுதல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், ஏறு தழுவுதல். மஞ்சு விரட்டு அப்படிங்கிறதுக்கு கரெக்டா குறிக்கிற அந்த விளையாட்டு அப்படின்னா ஏறு தழுவுதல். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான். டேஸ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். அந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும், அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது, அதனாலதான் ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு மட்டும் போட்டு விடுங்கன்னு சொன்னேன். என்ன வரும் அந்த இடத்துல? கெஸ் பண்ணி அடிச்சு விட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆதலால். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், இது ஒரு லைவ் டெஸ்ட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? அப்படியே உங்களுக்கு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்பிட்வீனில் பேச மாட்டேன், ஏன்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கேட்டாலும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த கமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இவ்விரண்டும் சொல்லை சரியாக பிரித்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பிரித்து எழுதலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இவை கூட்டல் இரண்டும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்தால் கவுண்டிங்கில் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்களை நான் டிக் போட்டே வர சொல்லியிருக்கேன். சீ ஷோர் சரியான இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சீ ஷோர் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. சீஷோர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ கடற்கரை. கரெக்டாக போட்டிருக்கீங்களா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும், லேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க வந்து சொல்லணும். இந்த டைம் வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டயத்து மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோ டைம் இருக்கும், நீங்க வேகமா சொல்லிட்டு ஆன்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க,
ஓகே, ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து எழுவாய் எப்போதும் டேசலாகவே இருக்கும். எழுவாய் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பெயர் சொல்லாகவே இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பெயர் சொல்லாகவே இருக்கும். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து அமுதன் ஓடினான். இத்தொடரில் எது உள்ளதாக உங்களுக்கு தோன்றுகிறது என சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான கோல்டு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக ஆகணும். எப்படியாவது இந்த 60 நாளில் உங்களை வந்து நான் எஜிடிபிடிக்கு வந்து தரவு பண்ண வச்சிடுறேன். சரியா? இது 1 to 5th தமிழில் இவ்வளோதான் வந்து இருக்கு அப்படின்னுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் கஷ்டமாக எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நான் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கெல்லாம் தனியாகவே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவே எடுத்திருக்கேன். அதாவது அது ஓரியன்டாக நான் கேட்டிருக்கேன். சரி, ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பயனிலை ஆப்ஷன் இ கரெக்டா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பயனிலை ஆப்ஷன் இ. அடுத்து ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 30 கேள்விக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்க சொல்லுங்க. 30 கேள்விக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? ஸோ இது வந்து எந்த அளவு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த கேள்வி பதில்கள்? உங்களோட மதிப்பெண்களை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதுதான் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? அவங்க எடுக்கிற மாதிரி நல்லா கொடுத்துருக்கோமா? பொறுத்து கொடுத்துருக்கேன், சரியான தொடரை தேர்ந்தெடுத்ததை கொடுத்துருக்கேன், இலக்கணங்கள் கொடுத்துருக்கேன், இலக்கியங்கள் ஆட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் வந்து இந்த கொஞ்சம் 6th தான் வரும். ஸோ 1 to 5th நீங்கள் படித்த தேர்வில் எந்த அளவு மதிப்பெண்கள் வாங்கினீங்க, 30க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த காலையில் நடக்கக்கூடிய தேர்வுகளை பற்றி விவரங்கள் தெரியும். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி பாருங்கள். இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக போட்டுகிட்டே இருக்கோம். இன்னும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஷெடியூல் வெளியிடும்போது டக்குன்னு வந்து பார்த்துட்டு எல்லா எக்ஸாமும் எழுதி எப்படியாவது ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எங்களிடம் இலவசமாகவே வகுப்புகள் மற்றும் தேர்வுகளுக்கு உங்களுக்கு இலவசமாகவே எல்லாமே கிடைக்கும். சரியா? ஸோ போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது இந்த சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பயன்பெறட்டும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.